நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்றைக்கி நம்ம திருமலை அனந்தான் பிள்ளை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி திருமலை அனந்தான் பிள்ளைன்னு சொல்கிறோம், ஆனால் அவர் பிறந்தது திருமலை கிடையாது. அவர் மைசூர் பக்கத்தில் மாண்டியம்ன்ற ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவருடைய அவதாரம். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஞானத்தோடையே வளர்ந்துன்னு வந்தார். அவர் அவ்வளோ ஞானம் இருந்ததுனால தான் ஆச்சாரியன் ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உடையவர் திருவடியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு உடனே ஸ்ரீரங்கத்துக்கு ராமானுஜரோட சிஷ்யராக சேர்ந்துட்டார். அப்போ ராமானுஜர்கிட்ட காலட்சேபம் சாதிச்சுட்டு இருக்கார். ராமானுஜர் காலட்சேபம்னா கம்மியாக நம்ம இழப்போட முடியாது. 700 சன்னியாசிகள் இருப்பாளாம். ஒரே ஒரு சன்னியாசி ரோட்டில் போனாலே நம்மலாம் அப்படி பார்த்து வியந்து போகிறோம். ஆனால் அவர் ராமானுஜரோட சிஷ்யர்களில் 700 சன்னியாசியாம். ஆயிரக்கணக்கான ஸ்திரீகள் அவருக்கு சிஷ்யர்களாம். அப்புறம் நிறைய பேர் அவருக்கு ராமானுஜர் சிஷ்யர்கள். அவ்வளவு பேருக்கும் உட்காந்து ஒரு காலட்சேபம் சாதிச்சுட்டு இருக்கிற இடத்துல அனந்தன் பேர் அவருக்கு. அவரும் அந்த இடத்துல இருந்தார். என்ன காலட்சேபம்னா திருவாய்மொழி காலட்சேபம் ஆயின்ருக்கு. அப்போ இந்த ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி பாசுரத்தில் சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடம்னு ஒரு பாசுரம் வருது அந்த இடத்துல, அந்த லைனில். அப்போ வரச்சே ராமானுஜர் சாதிக்கிறார். தேவர்கள் ஸ்ரீனிவாச பெருமாள் திருப்பதியில் மலைக்கு மேலே இருக்கார். எதுக்குன்னா நம்ம ஏறி போய் பெருமாளை சேவிக்கணும், தேவர்கள் இறங்கி பெருமாளை சேவிக்கணும், அதனால் நடுவில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லின்னு இருக்கிறச்சு. அப்போ புஷ்பமெல்லாம் அவள் தேவர்கள் எடுத்துன்னு பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுறா அப்படிங்கிறத அந்த சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடம்ன்ற லைனில் சொல்லின்னு இருக்கிறச்சு. அவருக்கு தோணித்து, தேவர்கள் கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணுறாளே, நம்ம ஊர்லேருந்து நம்ம போய் யாரும் அங்கே செய்ய முடியலையேன்னு ராமானுஜருக்கு ஒரு வருத்தம் இருந்து இங்கே இருக்கிற சிஷ்யர்கள் யாரானும் அங்கே போய் புஷ்ப கைங்கரியம் பண்ணுறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்குறச்சே அத்தனை பேர்லேயும் யாருமே ஒன்றுமே சொல்லவே இல்லையா. அடியேன் அங்கே போய் தேவரீர் திருவுள்ளம் அதுவாக இருந்தால் அடியேன் போய் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இவ்வளவு பெரிய கோஷ்டியிலையும் நீர் ஒருவரே ஆண் பிள்ளை அப்படின்னு சொன்னதுனால அனந்தன் அப்படின்னு இருந்தது அனந்த ஆண் பிள்ளைன்னு அவருக்கு வந்திருக்கு. நாளைக்கு அவருடைய இதை மறுபடியும் பார்க்கலாம் அடுத்ததில். நன்றி.